ஆன்மீக அன்புகளது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி 3/4/2025 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று சஷ்டி. இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. இன்றைய பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 11 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 4 மணி வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிடம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:10 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4 மணி வரை பாலவம், பின்பு மாலை 3:53 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 12:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். சுவாதிக்கும் விசாகத்தின் சந்திராசிரமம் இருவரும் கொஞ்சம் பேச்சிலையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவனும் மனைவிடையே கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தள்ளிப்போன சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாராளமாகவும் சாதம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இடுபறியாக இருந்து வர வேண்டிய சில வரவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கிடைக்க போகுது. ஆன்மீக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உழைப்புக்குண்டான ஒரு மதிப்பும் மரியாதை உயரியும் பெறக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு மனசில் ஒரு புதிய பாதைகள் எண்ணங்கள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகும். ஒரு உறுதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். ரிஷபராசி பார்த்தோன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஆரோக்கியம் கூறக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு கொஞ்சம் அலைவாய மனசால் சில சங்கடமான எண்ணங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நிலை உங்களுக்கு உடல்நிலையை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தம்பதிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. பொது பிரச்சனைலாம் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க. கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு உடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிதுனராசி என்பது பார்த்தவங்களுக்கு உங்களுடைய சிறு சிறு பணிகளை கூட கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. அதனால் ஈஸியாக முடிகின்ற ஒரு சின்ன வேலை கொஞ்சம் அலைச்சக்கப்போ நிறைவேறப்போது. உங்களுக்கு குழந்தைகளில் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். வாகனம் ஓட்டும் போது ஒரு அதிக வேகத்தை கொஞ்சம் தவிர்த்துடு கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரத்தை கொஞ்சம் லாபங்கள்லாம் நல்லா கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு புதுவிதமான பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் அதிகரிக்க போகுது. அலுவலகத்தை கொஞ்சம் விமர்சன கருத்துக்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நிலையும் இதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு ஒரு சுகம் மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுடைய பயணங்களால் ஒரு அனுகூலமான பலன் ஏற்பட போது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது. உங்களுக்கு உத்தியோக புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. வியாபாரத்தை உங்களுடைய செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய வீட்டுக்கு தேவையானவற்றை இங்கே பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. பெரிய மனிதனுடைய ஆதரவால் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். சிம்மராசி பார்த்தவங்க உடைய சகோதர வேலையில் கொஞ்சம் எதிர்பாராத சில செலவுகள்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பணம் இருந்தால் கையிருப்பு வைத்துக்கொள்ளுங்கள். திடீர் செலவுகள் திடீர் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு புதிய முயற்சி எந்த முயற்சியாக கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது. உங்களுக்கு உங்களுடைய பங்குதாரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக தான் நிறைவேற போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தில்
சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு தெளிவு பிறக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய குழந்தை வழியில் நல்ல ஒரு சப்போர்ட்டும், அவங்க குழந்தைகளாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆன்மீகத்தை ஒரு நாட்டம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்பெல்லாம் கொஞ்சம் மனதுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வரவேண்டிய கொஞ்சம் இடுபறியாக இந்த வரவுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு மனசுக்கு புதுவிதமான ஒரு தேடலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையும், உடைய பயணங்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக அமைப்போது. உங்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு காணக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு சுபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்கள் மூலம் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலையை அமைந்தவங்களுக்கு, குடும்பத்திடம் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடெல்லாம் தோன்றப்போது. தொழில் நிமித்தமான உங்களுடைய புதிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் கவனமாக எடுங்க. நிலுவையில் இருந்த பணிகள்லாம் முடிய போது. உங்களுக்கு செலவுடைய தன்மையை அறிந்து செலவு பண்ணுங்கள். இந்த செலவு தேவையான கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு இரக்கம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவர்கள் உங்களுக்கு மனதெல்லாம் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு புதியமான சிந்தனையும் அதுக்கு நாளாக அமைது. உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், துணை வேலையில் கொஞ்சம் உறவுகளால் ஆதரவு மேம்பட போது. உங்களுக்கு குழந்தை வேலையில் ஒரு மகிழ்ச்சியெலாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு மாறுபட்ட அணுகுமுறையால் ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடைய போகிறீங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு அலைச்சல் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தவங்க உடைய தொழில் தொடங்கக்கூடிய சில முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் இதை தொழில் தொடங்கினா கண்டிப்பாக தொடங்குனீங்க, வெற்றி கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட நிலை வரப்போகுது. உங்களுக்கு நெருக்கமான 3 நாள் அனுகூலமான ஒரு பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. இதுபார சில உதவிகள் கிடைக்கும் போது அந்த உதவியில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நண்பர்கள் நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவினர் வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதால எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாமல் தலையெல்லாம் உங்களுடைய ஒரு முன்னேற்றம் இருக்க போது. உங்களுக்கு உங்களுடைய நிதிநிலையும் நல்ல ஒரு நிலையில் இருக்க போது. உங்களுடைய பயம் விலகக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய உறவினுடைய ஆதரவாக கிடைக்க போது. உங்களுக்கு உடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். வாழ்க்கை துணை இருந்து வந்த இந்த மனஸ்தாபங்கள் வருத்தங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் குறைய போது. உங்களுக்கு பணி சேலைகளில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் சிந்தனை அதிகரிக்க போது. உங்களுக்கு அவசர முடிவு எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு மற்றபடி ஒரு அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கும்பராசி பார்த்தவங்க உங்களுக்கு உடைய பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. கொஞ்சம் உணர்ச்சி விட்டு பேசுவதை சிலபதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. தாய் வருமான ஒத்துழைப்பு கிடைக்க போது. உங்களுக்கு கடன் சார்ந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள்லாம் கொஞ்சம் நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அளவுக்கு வரவுகளாக வந்துட போகுது. உங்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் சாப்பிட்டு முடிக்க போகிறீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தானே முடிக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தை ஒரு மாற்றமான ஒரு முயற்சியை கொஞ்சம் பண்ணிங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். நீங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளாக முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் குழப்பம் விலகும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனராசி பார்த்தா ஒன்று இந்த விளையாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் போது. ஆனால் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சி போடலாம். நான் ஒரு எதிர்காலத்தில் வெற்றியை நீங்கள் பெறலாம். நீங்கள் மனதுக்கு நீங்கள் செயல்கள்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. புதிய சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பாலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதால் உங்களுடைய செயல்பாடில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய வேலையாட்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால பணி செய்யறத எந்த விதமான உங்களுக்கு தடையும் இருக்கும்போது கிடைக்காது. ஒரு சாதனை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு,
அதிர்ஷ்டம் சிகப்படையும். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.